வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவில் பயிற்சி 3.1 6வது கணக்கில் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது கணக்கில் 2வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டு வாங்க. பின்வரும் வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க. அதில் 3 இங்கே ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. இதோட சுற்றளவு மற்றும் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இதோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா இதோட பக்கங்களின் எல்லா பக்கத்தையும் கூட்டினோம்னா நம்ம சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அந்த அளவு. அப்போ இந்த அளவும் 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ இது 15 சென்டிமீட்டரா, இதில் 5 சென்டிமீட்டர் போச்சுன்னா இதோட அளவு எப்படி இருக்கும்? 10 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேவா? இது இருக்கட்டும், 15 சென்டிமீட்டரே இருக்கட்டும். பாருங்கள், இதை பாருங்கள், இது 10 சென்டிமீட்டர். மொத்தமாக இது 50 சென்டிமீட்டராக இருக்குது. மேலே பாதி 10 சென்டிமீட்டர் ஒதுங்கிடுது. 50ல் 10 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 40 சென்டிமீட்டர். ஓகேவா? 50ல் 40 சென்டிமீட்டர். இப்போ எல்லா அளவும் கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். சுற்றளவு ஈக்குவல்ட்டு மொத்த பக்கங்களின் கூடுதல் ஈக்குவல்ட்டு. இப்போ எல்லா பக்கத்தையும் கூட்ட போகிறோம். இந்த 15லேருந்து ஆரம்பிப்போம். 15 + 10 + 10 + 40 + 13 + 12 + 50. எல்லா பக்கத்தையும் எழுதியாச்சு. இதை கூட்ட போகிறோம். ஈக்குவல்ட்டு 15 10 25. 25ஓட ஒரு 10 கூட்டினா 35. 35 40 75. இதோட 35, இந்த 40 கூட்டினோம்னா 75. 75க்கு அப்புறம் இந்த 13ஐயும் 12ஐயும் கூட்டினோம்னா 25. 25ஓட 75 கூட்டினோம்னா 100. இந்த 25ஐயும் கூட்டினோம்னா 75ஓட 100. 100ஓட ஒரு 50 கூட்டினோம்னா 150. 150 சென்டிமீட்டர் சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம். சுற்றளவு எவ்வளவு? 150 சென்டிமீட்டர். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா பரப்பளவு. பாருங்கள், இதில் ஒரு சதுரம் இருக்குது, ஒரு செவ்வகம் இருக்குது, ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது. இது ஒவ்வொன்றத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு நம்ம மொத்தமாக ஆட் பண்ணோம்னா நம்ம மொத்த பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். பரப்பளவு ஈக்குவல்ட்டு சதுரம் இருக்கா, சதுரத்தின் பரப்பளவு ப்ளஸ் இங்கே ஒரு செவ்வகம் இருக்கா, செவ்வகத்தின் பரப்பளவு ப்ளஸ் இங்கே செங்கோண முக்கோணம் இருக்கா, அதோட பரப்பளவும் எழுதணும். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு இப்போ எல்லாத்துக்கும் ஃபார்முலா எழுதி அதில் சப்ஜெக்ட் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு 3த்தையும் கூட்டினோம்னா ஆன்சர் கிடச்சிடும். சதுரத்தின் பரப்பளவு எவ்வளோதுன்னு எழுதணும், செவ்வகத்தின் பரப்பளவு எவ்வளோதுன்னு எழுதணும், செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு எவ்வளோதுன்னு எழுதணும். இப்போ சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா S × S ப்ளஸ் செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா L × B ப்ராக்கெட் போட்டுக்குவோம். ப்ளஸ்ஸு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு 12 × B × H ப்ராக்கெட்டில் சதுர அலகுகள். ஓகேவா? ஈக்குவல்ட்டு எஸ் என்னது? சதுரத்தோட பக்க அளவு எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். இப்போ S = 10
சென்டிமீட்டர். அதை எடுத்து இங்கே எழுதுவோம். எஸ் எவ்வளவு? 10 சென்டிமீட்டருங்கள 10 × 10. அடுத்து L × B. L × B. இங்கே ஒரு செவ்வகம் இருக்குது. இந்த செவ்வகத்தில் L எவ்வளவு, நீளம் எவ்வளவு, பிரெத் எவ்வளவுன்னு பார்க்கணும். பிரெத் வந்து 5 சென்டிமீட்ரு, L வந்து 50 சென்டிமீட்டர். அதை எடுத்து இதில் வந்து சப்ஜெக்ட் பண்ணிக்குவோம். L வந்து 50 × B வந்து 5. ஆஃப் இன்ட்டு BA × H. ஒரு செங்கோண முக்கோணத்தில் பேஸ் எது, உயரம் எதுன்னு பார்க்கணும். ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது. இதில் வந்து பேஸ் வந்து 12 சென்டிமீட்ரு, உயரங்கிறது வந்து 5 சென்டிமீட்டர். உயரங்கிறது 5 சென்டிமீட்டர். அதை எடுத்து எழுதிக்குவோம். பேஸு 12, B 12, H வந்து 5, உயரம், H வந்து உயரம். ஓகே. இப்போ 10 பெருக்கணும்னா 100, 50 5 பெருக்கணும்னா 250, ப்ளஸ்ஸு இப்போ 2ஆல் 12 அடித்தோம்னா 6 2 12, மீதி இருக்கிறது 6 5, இது ரெண்டையும் பெருக்கணும்னா 30, 6 5 30. அதை போட்டுக்குவோம். ஈக்குவல் டு 100ஐயும் 250ஐயும் கூட்டினா 350 ப்ளஸ் 30. இப்போ 350ஐயும் 30ஐயும் கூட்டினோம்னா 380 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் பரப்பளவு. பரப்பளவு ஈக்குவல் டு 380 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்